பிரைஸ் தி லார்ட். என்ன மறுபடியும் ரொம்ப கவலையில் சூழ்ந்துட்டீங்களா? எனக்கு ஏன் இந்த கவலை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்களா? எது பண்ணாலும் தோல்வி, எந்த ஒரு வெற்றியும் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இனி என்னால் வெளியில் போக முடியாதுன்னு சொல்லி முடங்கி போன நிலைமையில அழுதுட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்க, ஏசாயால சொல்லுது, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. ஆமாங்க, நான் உன்னை மறக்கவே இல்லை, நீ என் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் வருத்தத்தில் இருக்கிறீங்க. இந்த பாரத்தை எல்லாத்தையும் ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஏசப்பா, இந்த பாரத்தை எனக்கு நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. இந்த கவலையை என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு கேளுங்க. ஏசப்பா அதை மாற்றி தருவாங்க. இன்னும் சில பேர், எனக்கு என்னைக்கு இந்த கவலை தீர்ந்துருக்கு, என்றைக்குமே நான் வருத்தத்தில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைங்க. அன்னாள் நல்லா ப்ரேயர் பண்ணும்போது, அவங்களோட பாரத்தை எல்லாத்தையும் சொல்லும்போது சாமுவேலை பெற்றுக்கொட்டாங்க. அதே போல் அவங்க கவலைகள் எல்லாம் மாறிடுச்சு. நிறைய பேர் பைபிளில் கூட நிறைய பேர் அவங்களோட கவலைகள் எல்லாத்தையும் சொல்லும்போது ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிச்சாங்க. அவங்க கவலைகள் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்தாங்க. அதே போல் தாங்க இன்னைக்கு நீங்களும் உங்கள் கஷ்டத்தை, உங்கள் பாரத்தை எல்லாத்தையும் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணி சொல்லுங்கள். ஏசப்பா இதை மாற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக ஏசப்பா அதை மாற்றி தருவாங்க. ஏசப்பா நம்மளை மறக்கவே இல்லை. ஏசப்பா நம்ம எப்போ வருவோம் அப்படி சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நமக்காக ஏசப்பா நிறைய காரியங்கள் பண்ணுறாங்க. அதனால நீங்கள் உங்கள் கவலைகளை ஏசப்பாட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஏசப்பா அதை மாற்றி தருவாங்க. உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமீன்.